நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு SBS முக்கானம் சனாயில். அது இது எது பார்ல உட்காந்து ஃபீலிங் பண்ணணும், பைக்கில் உட்காந்து வீலிங் பண்ணணும், ரத்தம் கக்காமல் போனதே இல்லை அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம நிகழ்ச்சி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் வர வழியில் ஒரு போஸ்டரில் வந்து ஒரு மேட்ரு பார்த்தேன். அதாவது இளைஞர்கள், அதாவது டீனேஜர்ஸ் தான் வந்து எதிர்கால இந்தியாவின் தூண்களாம். ஸோ அதனால் நம்மளுக்கு டீனேஜர்ஸ் தான் இருக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை தூண் சைஸில் இருக்கிற 3 பேரை கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டின்னு வந்துருக்கிறோம். ஸோ அந்த 3 கெஸ்ட் யார் அப்படின்றத இந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு 3 ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு விளையாட சொல்ல போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வெல்கம் பண்ண போகிறது சௌந்தர்யா. வாங்க. வணக்கம். ஓகே, சொல்லுங்கள் சௌந்தர்யா, உங்களை பற்றி. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் படிச்சுட்டு இருக்கேன், அனிமேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அனிமேஷன்னா அனிமல்ஸ்லாம் மேய்க்கிறதா? அனிமேஷன்னா ஃபோட்டோஷாப், ஃபோட்டோ விற்கிற கடைக்கு ஷாப்புக்கு போய் கொரியர் வேலையா? எப்படி என்ன நினச்சிக்கோங்க நீங்கள். அப்புறம் 2 இயர்ஸ் கேப் கழிச்சு விஜய் டிவிக்கு நான் வரேன். ஓகே, 2 இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? 2 இயர்ஸ் முன்னே ஒரு ரியாலிட்டி ஷோவில் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அப்படி வரும்போது அப்படி கோச்சிங் வந்தீங்களா? ஆமாம். ஓகே, வெரி குட். இதை தவிர வேற என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் கேட்குறீங்களா? வேற இதை தவிர என்னெல்லாம் தெரியும்? ஆமாம், ஹாபீஸ் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன், எதனா வேலை பண்ணிட்டு இருப்பேன், என்ன பெயிண்டிங். பட் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. என்ன மாதிரி டான்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெஷல்? குத்து டான்ஸ்? சென்னை நல்லா குத்து தானே. ஓகே, வேற என்ன மாதிரி டான்ஸ்? ஹிப்ஹாப். ஹாப்பா? ஓகே, ஸோ அப்போ டான்ஸ் தான் வந்து உங்களுக்கு மெயின் ஹாபிஸ். ஆபீஸ்க்கு போகாதனால உங்களுக்கு டான்ஸ் வந்து ஒரு ஹாபிஸ் ஆயிடுச்சு. வெரி குட். ஓகே, லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. ஸோ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது ஸ்வாதி. வணக்கம் ஸ்வாதி. வணக்கம். வீட்டில் இது ரப்பர் பண்ணலாம் இல்லையா? இல்லைங்க, காசு இல்லைங்க, வாங்கி கொடுங்க. சரி, இந்த ஸ்டைல் பேர் என்ன? ஹேர் ஸ்டைல் பேர் என்ன? லூஸ் ஹேர் சொல்லுவாங்க. லூஸா? லூஸ் ஆயிட்டு நான் உங்களை பார்த்தோன்னே அதான் மண்டல பப்பரப்பான்னு விரிச்சு போட்டு. அது என்ன பார்த்த உடனே ஆன மாதிரி தெரியலையே. அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஓ மை காட். சரி, ஓகே, சொல்லுங்க ஸ்வாதி, உங்களை பற்றி சொல்லுங்க. 3 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். சின்ன வயசில் வியாபாரி, 9 ரூபாய் நோட்டு, நிறையா மூவிஸ், 25 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 படம் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது தவிர வேற என்னெல்லாம் உங்களுக்கு ஹாபிஸ்? எனக்குங்களா, டான்ஸ், பெயிண்டிங். வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருப்பீங்களா? உங்கள் வீட்டில் எதாவது ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்க, வந்து அடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். சைக்கிள் எடுப்பீங்களா? சைக்கிளுக்கு இன்னும் அடிக்கல, இன்னும் அடிக்கேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். லெட்ஸ் வெல்கம் ஸ்வாதி. தேங்க்யூ. அடுத்ததா இன்னொருத்தவங்க பிரைட்டாக உட்காந்துக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் கவிதா. கவிதா, உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் 4 இயர்ஸ் பேக் வேறு சேனல்ஸில் சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போது பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சில்லுன்னு ஒரு சந்திப்பு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். வெரி குட். என்ன மாதிரி வேடம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நல்ல ஒரு நடிக்கக்கூடிய, எல்லா இடத்துலையும் நடிக்கணும் தான். இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், துட்டுன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு எஸ்ஐ ரோல் பண்ணியிருக்கேன். துட்டுன்ற படத்தில் எஸ்ஐ கேரக்டர். துட்டு கொடுத்தாங்களா? துட்டு கொடுத்தாங்க. சரி, இவ்வளோ அழகான எஸ்ஐ வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, சரி, இருந்தாலும் பரவாயில்ல. வேற என்னெல்லாம் உங்களுக்கு ஹாபிஸு? ஹாபிஸ்னால் வீட்டில் குக் பண்ணுவேன் நல்லா. குக்கிங் ஒரு ஹாபி ஆயிடுச்சா இப்போலாம்? ஓகே ஓகே. என் பையனுக்கு நல்லா குக் பண்ணி கொடுப்பேன். பாவம், அந்த பையன் நல்லா சாப்பிட்றானா? பாவம் ஒல்லியாக இருக்கும், உங்களை மாதிரி. என்ன மாதிரி ஆயிட்டான் இல்லையா? வெரி குட். இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோம், அவ்வளோ நாள் உயிர் வாழுவோமா? ஓகேங்களா? அது உங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு. ஓகே, ஸோ கவிதா அவர்களையும் வந்து அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ உங்களை என்ன டீனேஜ்னு சொல்லலாமா இல்லை எப்படி சொல்லலாம்? நான் இல்லை. ஓகே, 2 டீனேஜ், ஒரு ஓல்ட் ஏஜ். பரவாயில்ல. நீ டீனேஜாமா? டீனேஜ் தான் பாருங்க. நான் மாமே நீ தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்குது. இது பேர் பூனா ஸ்டைல். அதையும் விட்டு வைக்கல. ஸோ வேற வழியே கிடையாது. இன்றைய நிகழ்ச்சி நம்ம கூட இருக்க போகிறது இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் தான். லெட்ஸ் வெல்கம் ஒன்ஸ் அகைன் சௌந்தர்யா, ஸ்வாதி அண்ட் கவிதா. ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டை வச்சு தருவோம். சரி, அது மட்டும் இல்லாமல் கூட வந்து நாங்கள் ஒரு விஷயம் தருவோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆளுக்கு 1000 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த 1000 பாயிண்ட்ஸ் கம்மியாகாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? பார்த்துக்கிது என்ன பண்ணுவீங்க? கேம் விளையாடணும். கேம் குரூப் அது இருக்கு. ஓகே, வெரி குட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ரவுண்டு தெரியுமா? டூப்ல டூப். குரூப்ல டூப் என்ன பண்ணணும்? அதில் டூப்பை கண்டுபிடிக்கணும். முதல் ரவுண்டு குரூப்ல டூப் விளையாட போறோம். இவங்க 3 பேரை கன்ஃபியூஸ் பண்ண போறவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம்.
ஏபிசி அப்படின்னு 3 பேர் உங்களை வந்து குரூப்பில் டூப்பு ரவுண்டில் கன்ஃபியூஸ் பண்ண வந்திருக்காங்க. இதில் ஒருத்தவங்க டூப்பு. இவங்களை பார்த்தா யார் மாதிரி தோணுது? சௌந்தர்யா. இருமா, ஏமா அதை அடிச்சுனேங்கிறேன். இல்ல நீங்க சொல்லும் போது அடிக்க சொன்னீங்களே. இப்போ யார் இவங்க? இவங்க பார்த்தா இளநீர் வெட்டுவாங்க. ஏய் நொங்குடி. நொங்கு வெட்டிஸ், நொங்கு சீவுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேரில் ஒருத்தர் டூப்பு. ஓகேவா? அப்படியே அவங்க ஒரு 15 செகண்ட்ஸ் பார்த்து கூர்ந்து நோக்கி பஸ்ஸரை அழுத்தணும். ஓகேவா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ முதல்ல வந்து பஸ்ஸரை அழுத்தியது சௌந்தர்யா. ஓகே சௌந்தர்யா, சொல்லுங்க, நீங்க யாரை வந்து டூப்புன்னு லாக் பண்றீங்க? ஏன் நொங்கு வெட்டுறவங்க வந்து யாரையாவது வெட்டிட்டு வரணுமா? இல்ல அவங்க நிக்கிற ஸ்டைல் வந்து இப்படி நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? இப்படி கபாலி மாதிரி நிக்கிறாங்க. அவங்க வந்து இப்படி நிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏ தான் டூப்பு லாக் பண்ணிடலாமா? lock. ஓகே, சௌந்தர்யா அவர்கள் முதல்ல பஸ்ஸரை அழுத்தி ஏ தான் டூப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுறான்னு லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக பஸ்ஸரை அழுத்தியது சுவாதி அவர்கள். சொல்லுங்க சுவாதி. சி. சியா? எதனால சி? அவர் ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்க அழகா இருக்கிறீங்கன்றதுனால உங்களை டூப்புன்றாங்க. இல்லைங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அவரை சொன்னேன். இவர் அழகா இருக்காரா இல்லை அவர் அழகா இருக்காரா? இல்லை இவ லாக் பண்ணிட்டால, ஸோ அதனால சி. ஸோ வந்து சுவாதி அவர்கள் சியை தான் வந்து டூப்பு அப்படின்னு லாக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து வேற வழியே இல்லை, கவிதாவுக்கு வாய்த்தது பி மட்டும்தான். பட் இருந்தாலும் யார் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கு? எனக்கு சி மேலே தான் டவுட் இருந்தது. எதனால? ஹேண்ட்ஸமாக இருக்காங்க இல்லையா? ஏன்னா அவங்க நார்மல் பர்சன் மாதிரி இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வெறப்பா இருக்கிறாங்க, வெறப்பா. ஸோ பி என்னோட ஆப்ஷன் அதான் இல்லையா? ஆமாம், இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பி. ஸோ இப்போ குரூப்பில் டூப் ரவுண்டில் முதல் சான்ஸில் வந்து சௌந்தர்யா அவர்கள் ஏவை டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. சுவாதி அவர்கள் சியை டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் கவிதா அவர்கள் பியை தான் வந்து லாக் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க உங்களுக்கான 2வது வாய்ப்பு, அதாவது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை மாற்றுறாங்களா, யாருக்கு என்னென்ன விஷயம் நடக்க போகுது நம்ம குரூப்பில் டூப்பு ரவுண்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்பிஎஸ் முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. சௌந்தர்யா, சுவாதி அண்ட் கவிதா. குரூப்ல டூப் ரவுண்ட்ல இப்போ வந்து செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ஸரை அழுத்தி லாக் பண்ணது நம்ம சௌந்தர்யா தான். உங்களுடைய ஆள் ஏ அவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்க போறாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணலாம். அப்பவே சொல்லணுமா இல்ல 3 பேர் பெர்ஃபார்ம் பண்ண 3 பேரையும் பார்த்துட்டு நொங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். ஓகே, சௌந்தர்யா அவர்கள் டூப்பு லாக் பண்ண ஏவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. காசும் தர பழக்கம் கிடையாது, தேங்க்யூ சொல்ற பழக்கமும் கிடையாது. ரொம்ப நன்றி. வெரி குட். ஓகே, ஏவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் அடுத்ததாக சுவாதி, நீங்க வந்து சி வந்து டூப்பு அப்படின்னு லாக் பண்ணிருக்கீங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? ஓகே, சி என்ன ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஏவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சியோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிறது கவிதா அவர்கள் வேறு வழி இல்லாமல் லாக் பண்ண பியோட பர்ஃபார்மன்ஸ் தான். பார்த்தலாமா? ஓகே, பி என்ன ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ குரூப்பில் டூப்பில் அவங்க வந்து உங்களுக்கான செகண்ட் சான்ஸை வந்து
நொங்கு வடிவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சொல்லுங்க, உங்க தலையும் வந்து நொங்கு மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்றேன். நொங்கு ஹேர் ஸ்டைல். நொங்கு ஹேர் ஸ்டைல் மாத்திக்க. வெரி குட். ஸோ நொங்கு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய சௌந்தர்யா சொல்லுங்க, ஏற்கனவே ஏவை வந்து டூப் அப்படி லாக் பண்ணிருக்கீங்க. இப்போவும் ஏ தான். பிகாஸ் நுங்கு வந்து ஒன்று தான், ஒரு சில தான் சரியா இருக்கு. குவாலிட்டி சரியில்லையாமா? ஆமா, கிச்சடி மாதிரி இருக்கு. நொங்கு கிச்சடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஏ நொங்கு நசுக்கி கொடுத்துருக்காரு. ஏ அதனால அவர் டூப்னு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க. கன்ஃபார்ம். ஓகே, பார்த்தா நசுக்குற மாதிரி தான் இருக்கிறீங்க. அடுத்ததாக சுவாதி, என்னம்மா மெடிடேஷன்ல போயிட்டு நொங்கு வேணான்னு கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம். நொங்க கொடுத்தா பரவாயில்ல, அது மேலே இருக்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஹேண்ட்ஸம்மா இருப்பாருன்னு சொன்னீங்களா? அதான் சரி. இப்போ என்ன சொல்றீங்க நீங்க? அவர் தான் அவரோட இருக்கிறீங்கன்றீங்களா? ஏங்க நான் அவரோடலாம் இல்லைங்க. இல்லைங்க, ஆப்ஷன்ல அவரோட உங்களோட உள் மனத ஆசைகள்லாம் நீங்க வந்து இங்க வெளிப்படுத்தக்கூடாது. ஓகேவா? சி ஆப்ஷன் போதுமா? ஓகேவா? டன்னா? அப்போ சைலண்டாக இருந்தால் அந்த புள்ள அழகா இருக்கு. கவிதா அவர்களே சொல்லுங்க. சி தான் டூப்னு நினைக்கிறேன். சியா? எதனால சி? சி வந்து சரியா அவங்களுக்கு சீவ தெரியல. உங்களுக்கு சீவ தெரியலன்னு சொல்லிட்டு சடை போடாம வந்திருக்கீங்க. ஏங்க அவங்களும் அப்படிதானே இருக்காங்க, அவங்கள கேட்க மாட்டேங்க. ரெண்டு பேரும் தான் சொல்றேன். ஆ வண்டலூர் வரைக்கும் போகுது வாய். ஓகே சரி. இப்போ அமெரிக்கா வரைக்கும் போகுது. இருமா கன்ஃபியூஸ் இதெல்லாம் இப்போ கால்குலேஷன் பண்ணிருக்கும் போது இப்போ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, இப்போ நீங்க பில இருந்தீங்க இல்லையா? ஆமா. இப்போ எங்க போறீங்க? சி. எதனால? அவர் ஒழுங்கா வெட்டல. சீவல. ஓகே, சீவல பெரிய பாண்டி மாதிரி இருக்காரு, ஆனால் ஒழுங்கா சீவ மாட்டாரு. ஓகே வெரி குட். ஸோ பில இருந்து நீங்க சிக்கு போனால் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால கவிதா அவர்களுக்கு 1000 புள்ளிகள் இருந்து ஒரு 100 பாயிண்ட் எடுத்து தனியா வச்சுட்டோம். ஓகேவா? அப்ப அவர் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சவர் உங்க ஏரியால இளநீ வெட்டுறவர் அவங்களாம் நாங்கள் கூட்ட வர மாட்டோம். இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க அவங்களுக்கே தெரியாது. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நான் வீட்ல இருந்து வந்தேன். வீடு எங்க இருக்கு? This details public no. Okay, very good girl. Okay, A B C இவங்க மூணு பேர்ல யாரு உண்மையான டூப் அப்படின்னு தெரிஞ்சிருக்க ஆசையா? எஸ். ஸோ செகண்ட் சான்ஸோட முடிவில் சௌந்தர்யா அவர்கள் ஏ வந்து டூப்பு அப்படின்னு வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்வாதி வந்து சி தான் வந்து டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சியோட இருக்கிறாங்க. அண்ட் கவிதா வந்து பில இருந்து சிக்கு மாறியிருக்காங்க. ஓகே, ஸோ உண்மையான டூப்பு யாரு அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். ஸோ ஏபிசி இவங்க மூணு பேரில் சட்டையை மாற்றிட்டு வந்த ஒரே காரணத்தினால டூப் ஆகிவிட்டார் சி அவர்கள். என்னமோ சொன்னீங்க ஹேண்ட்ஸமா இருக்கிற பசங்களை அப்படியே இது பண்ணக்கூடாதுன்னு. என்னது? சரி சரி அவரை சரி. பார்த்தீங்களா கரெக்டாக வந்துருது. ஹேண்ட்ஸமாக இருக்கனால ஒரு டூப்பு. ஓகே, ஸோ இப்போ சரியான பதிலை வந்து 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கவிதா அண்ட் ஸ்வாதி. வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். ஸோ இப்போ நம்ம சி அண்ணாட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? வேல்குமார். ஹேண்ட்ஸம் வேல்குமார். ஓகே, வெரி குட் வெரி குட். என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக ஒரிஜினலாக? ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கேன். ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்னென்னலாம் இருக்குது அங்கே? ரைஸ், நூடுல், சிக்கன், மட்டன். ஓகேண்ணா, ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. பி அண்ணா வணக்கம். பேர் உங்கள் பேர்? சிவா. சிவா, சீவர சிவா. ஓகே, எத்தனை வருஷமா நொங்கு சீவிட்டு இருக்கீங்க? ஒரு 5 வருஷம் பண்ணிருக்கேன். எத்தனை பேர் இது வரைக்கும் சீவி இருக்கீங்க? யாரையும் செய்யல. சரி, எத்தனை கொலையை சீவி இருக்கீங்க? கணக்கு பல கொலைகளை பண்ணியிருக்கீங்க. இவர் அண்ணாட்ட கொடுங்க. வணக்கண்ணா, உங்கள் பேர்ண்ணா? சுகுமார். ஓகே, நொங்கு நசுக்கி சுகுமார் அவர்கள். ஓகே, என்ன ஏன் அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக கொத்து பரோட்டா மாதிரி போட்டு கொடுத்துருக்கீங்க நொங்க? நுங்கு சீசன் இல்ல, பிஞ்சு நுங்க. நொங்குலே பிஞ்சு நொங்கு, முதுன நொங்கு, ஸ்கூலுக்கு போகிற நொங்குலாம் இருக்குதா? சீசனே கிடையாது சார். அது கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். அது எங்கேயுமே கிடையாது. அது நொங்கு வாங்குறதுக்கு நொங்குன்னு அழிஞ்சிருப்பீங்களா நீங்கள்? எத்தனை வருஷமா சீவி நிற்கிறீங்க? நான் ஒரு 10 வருஷமா இருக்கேன். இப்போ நொங்கு இல்லாத சீசனில் என்ன பண்ணுவீங்க? யார் சீவிங்க? உங்களை தான் சீவ போறாராம். இவரை பார்த்து டூப்புன்னு சொல்றீங்க. 15 வருஷமா ஒரு இல்ல, பாக்கமா நிக்கும்போது இப்படி நிக்கனாங்கனா நிக்கனாங்க. ஓகே, நொங்கு சாப்பிட்றதுனால என்ன நன்மை இருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உடம்புக்கு நல்லது சார், குளிர்ச்சி. குளிர்ச்சியா? ஜில்லுனுக்குமா? ஆமாம். உடம்புக்கு குளிர்ச்சி, சீவி வெட்டி விற்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி. வெரி குட் சார், நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ குரூப்பில் 2 ரவுண்டில் ஸ்கோர்ஸ் கடைசியாக யாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சௌந்தர்யா அவர்கள் 1000லேருந்து 800 பாயிண்ட்ஸ் ஆகிறாங்க. லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை மாற்றி செம ப்ரில்லியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டை வந்து அழகாக வந்து கரெக்டான டூப்பை வந்து லாக் பண்ணியிருக்காங்க கவிதா. அவங்களுக்கு வெறும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டுமே போய் 900 பாயிண்ட்ஸில் இருக்காங்க கவிதா. The most brilliant தலை சிவாத கேர்ள் இந்த வேர்ல்டு ஸ்வாதி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே சி தான் ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, ஹேண்ட்லேயே சம போடுவார், அப்படி இப்படிலாம் சொல்லி 1000 பாயிண்ட்ஸ்லேயே லீடிங்கில் இருக்கிறாங்க ஸ்வாதி. குரூப்பில் 2 ரவுண்டில் 2 பேர் சரியான பதிலை சொல்லியிருந்தாலும் 1000 புள்ளிகளுடன் இருக்கக்கூடிய ஸ்வாதி அவர்களுக்கு www.smartshoppers.in வழங்கக்கூடிய ஒரு அழகிய பரிசு. வாங்க. ஸோ
ஸோ குரூப்பில் டூத்து முடிஞ்சிது ஓகேவா? இப்போ அடுத்த ரவுண்ட் என்ன ரவுண்டு? சிரிச்சா போச்சு. ஓகே வெரி குட். ஸோ சிரிச்சா போச்சுக்கு அவங்களாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்மளும் ரெடியாகவும் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இந்த SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 டீனேஜர்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஃபர்ஸ்ட் ரவுண்டு குரூப்பில் 2 ரவுண்டு விளையாடி முடிச்சாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சா போச்சு. லிஃப்ட் திறக்கிறதுலேருந்து உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். பர்ஃபார்ம் பண்ணுறவங்களை மட்டும் தான் பார்க்கணும். சரி, எது இதெல்லாம் வந்து சொன்னால் சிரிப்பு காமிக்கிற மாதிரி இருக்கும்? கலாய்க்கிற மாதிரி அடிச்சா சிரிச்சிடுவேன். ஓகே மேடம், உங்களுக்கு உங்களை எப்போல்லாம் டிவியில் பார்க்கும்போதுலாம் சிரிப்பு வந்து அப்படியே மென்டலாக மென்டல் ஆகிடுவீங்களா நீங்கள்? தெரியாது, உங்களுக்கே தெரியாமல் சிரிச்சிருவீங்க. காமெடி பண்ணால் சிரிக்க தான் செய்வாங்க யாராக இருந்தாலும். ஓகே, சிரிச்சா போச்சுல இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிறவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிது. லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேய் நில்லு. டேய் அதான் பாட்டு முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன காவாவை நோண்டிட்டு இருக்க? மூஞ்ச ரிஜிஸ்டர் பண்றாராமா. படா போ. ஓகே, இவ தான் இந்த படத்துடைய கதாநாயகி சனி. நான் ஹீரோவை வர சொல்றதுக்கு முன்னாடி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க இவங்கெல்லாம் தன்னுடைய இதயத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கணும். ஏய் வாடா. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி உள்ள வர்றானே, இவன் யாரான்னு பாக்குறீங்களா? இவன் தான் இந்த படத்துடைய டைரக்டர். இவன் தான் இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்க போறான். இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்கள மாமான்னு நினைச்சிடாதீங்க. அவன் டைரக்டர். இப்ப எப்படி சேர்த்து வைக்க போறான்னு மட்டும் பாருங்க. எனக்கு தலையை வச்சிரும் போல இருக்கு, எனக்கு தலையை வச்சிரும் போல இருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, ஒன்னு இருக்கா இல்லையா? இப்போ என் கையில ஏதாவது இருக்கா இல்லையா? இப்ப பாருங்க, என் பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கு. உங்களுதா? எந்தில்ல உங்களுதா? எந்தில்ல உங்களுதா? இல்ல எந்தில்ல உங்களுதா? எந்தில்ல சரி பிஞ்சுக்கும். வச்சிருவேன். வரும்போது என் கையில எதுவும் இல்லையா? ஆனா இப்ப என் கையில பர்ஸ் இருக்குது. இருக்குதா இல்லையா? பர்ஸ் இருக்கா? இருக்கு. அதுல பணம் இருக்கா? இல்லையே. இல்லையா? ஆமா. இல்லையா? ஆமா. அப்ப மூடிட்டு போ. உங்களுதா? எந்தில்ல. அப்ப கூட எந்துதான். ஓகே, பை த பை. இது ஏன் பை?
பை த பை ஐ எம் சிவா. ஐ எம் சனி. சனி சனினா ஆக்சுவலி சனினா வந்து சனிக்கிழமை நான் பிறந்தேன். அதோட எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிச்சு சனி. சரி இனி எதுக்கு நம்ம பேரை மாற்றணும்னு சொல்லி சனின்ற பேர் எனக்கு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி நான் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். அப்போ ஞாத்திக்கிழமை எண்ணெயே தேய்ச்சி குளிப்பேன். அப்போ திங்கக்கிழமை ஏய் ஞாத்திக்கிழமை இருக்கு தான் கேட்க சொல்லிட்டாங்க. நீ பாட்டு வாரத்தில் 7 நாளும் கேட்பியா? ஓகே. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மேக்கப் ரூமில் பார்த்துருப்பீங்க. இல்லைங்க, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. காஸ்டியூம் ரூமில் பார்த்துருப்பீங்க. ஐயோ அது இல்லைங்க, வேற எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கு. பாத்ரூமில் பார்த்துருப்பீங்க. கரெக்டுங்க. செருப்பால் அடிப்பேன். இல்லை நீங்கள் பாத்ரூம் கழுவுற ஆயா தானே? நம்ம ஏதாச்சும் இப்படியே ஜாலியாக பேசிட்டு போகலாம். பேச கேளு எது வேணும்னா. உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? ஆக்சுவலி எனக்கு வந்து விஜய் டிவி பிடிக்கும். அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். கோர்ஸ்லாம் வந்து இப்போ தான் பண்ணிட்டுருக்கேன். அப்கோர்ஸ் எனக்கும் விஜய் டிவி பிடிக்கும். ஏன்னா என்னையே முதலாக காமிச்சது விஜய் டிவி தான். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக என்ன தெரியுதுன்னா. ஏய் முதல்ல கேமராவில் தெரியுதா பாரு, இப்படி வா. ஓகே தெரியுதா? நெக்ஸ்ட் கேளு. சரி, உங்களுக்கு இது இல்லாமல் வேற என்னங்க பிடிக்கும்? வேற என்ன பிடிக்கும்னா, நம்ம காமெடி பண்ணும் போதெல்லாம் கை தட்டி சிரிக்காம காமெடியே பண்ணாத இடத்துல கை தட்டி சிரிக்கிறாங்க தெரியுமா ஆடியன்ஸ், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சிரிச்ச உடனே அதை கவனிக்காம பஸ்ஸில் அமக்காம நம்மளையே பார்த்துருப்பாங்க தெரியுமா, அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் சனி. ஹாய் சிவா. என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம். ஓகே, கல்ச்சர்லாம் வந்துச்சு, எதுவும் ரிகர்சல் அதை இது பண்ணல? எந்த நேரமும் கல்ச்சரல் இப்படி தான் நம்ம படிப்பை யார் பார்க்குறது? அதனால நான் இப்போ படிக்க போகிறேன். ஓகே ஓகே, நீ படி. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே சிவா. என்ன சனி? நல்லா இல்லை. இது நல்லா இல்லைன்னு எப்போ தெரியுமே? நான் அதை சொல்ல, நீ தப்பான ஆங்கிளில் பார்த்த. இல்லை, நான் கரெக்டான ஆங்கில தானே பார்க்குறேன். இல்லை சிவா, நீ வந்து என் இடுப்பை பார்த்த. இல்லை, நான் பார்க்கல. பார்த்த. ஏய், நான் பார்க்கல. சத்தியமா நீ பார்க்கல? ஏய், சத்தியமா நான் பார்க்கல. உங்க அம்மா மேல சத்தியமா பார்க்கல? ஏய், எங்க அம்மா மேல சத்தியமா பார்க்கல. பாத்துக்கோ. ஏய், என்ன கேரக்டர் நீ? நான் ஜோதிகா கேரக்டர். ஏய், பொண்ணாடி நீ? நான் பொண்ணு இல்லடா முதல்ல. ஏய், இத்தனை நாள் உன் கூட பழக நினைச்சு பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்குடி. என் கூட பழகுனதையே நீ நினைச்சு பாக்குறீங்க, அதை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ என் முன்னாடி நிக்கிறது போடி. ஏய், நீ மட்டும் யோகிமா? அன்னைக்கு பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக் வராது முன்னே பிரேக் அடிச்சு, அது தப்பு இல்ல? ஏய், அன்னைக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் போடாத முன்னாடி என் இடுப்புல கை வச்சே, அது தப்பு இல்ல? அப்ப நீ மட்டும் பைக்ல இருந்து என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டு போனீங்க, அது தப்பு இல்ல? ஓகே, நான் பைக்ல வந்து நடுவுல இறக்கி விட்டாலும் நீ உனத்த கூட வைக்கலாம ஏறி போனீங்க, அது இல்ல? நான் ஏறி போனேன். ஆனா நான் ஏறி போனது நீ இன்னொரு பைக்ல லிஃப்ட் கட்டி பின்னாடி திருட மாதிரி வந்து பார்க்க வந்து சந்தேகத்தோட, அது தப்பு இல்ல? அப்போ அன்னைக்கு ஒண்ணு அது இது பண்ணி, அது தப்பு இல்ல? அப்போ அன்னைக்கு வந்து நீ மட்டும் வந்து அது தப்பு இல்ல? அப்போ இது இப்படி அப்படி தப்பு இல்ல? அப்போ நேத்து மட்டும் அது தப்பு இல்ல? அப்போ இன்னைக்கு மட்டும் இப்படி அப்படி போலது, அது தப்பு இல்ல? இப்போ மட்டும் அப்படி தப்பு இல்ல? அப்போ மட்டும் அப்படி இப்படி சொல்லி தப்பு இல்ல? இவ்வளவு நேரம் நீ பேசுறேன்னு சொல்லிட்டு விஜய் வாசல் பேசுறேன்னு சொல்லிட்டு சத்யராஜ் வாசலே பேசிருக்கீங்க, இது தப்பு இல்ல? நீ மட்டும் என்னமா வடிவ வாய்ஸ் பேச சொல்லி ஒவ்வொரு எபிசோட் இதே வாய்ஸ்ல பேசுறியா, அது தப்பு இல்ல? நீ பார்த்த ஏய், நான் பார்க்கல. ஏய், இவர் கூல் ஒரு 2 சொம்பு கூழ் வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட சொல்லி. ஏய், அது இல்லடி, நான் பார்த்தேன். இங்க பாரு, இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒவ்வொரு இடத்துல மட்டும் எல்லவா தெரிஞ்சா எந்த ஆம்பளை தாண்டி பார்க்காம இருப்பான்? அட எல்லோ கலரா? இது என்ன கலரியா இது? நீங்க பாத்துங்க, சும்மா பிரிதான் அங்க எப்படி பாக்குறாங்க பாரு. இது என்ன கலர்னே தெரியல, இத போய் நீ எல்லோ கலர்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு ஏய், வெக்கமா இல்லடி. உன்கிட்ட பேசுறதுக்கு பழகுறது நான் வந்து வெக்கப்படுறேன்டா. ஏய், உங்ககிட்ட படுறது நான் அசிங்கப்படுறேன்டி. ஏய், இனிமேல் உனக்கு எனக்கு பேசல, உங்க அப்பா கையில வாட்ச் இல்ல. ஏய், எதிரி சம்மதமே இல்லாம சொன்னேன். ஏதோ டைமிங்ல வந்து சொல்லிட்டேன். ஓகே, இனிமே நீ யாரோ நான் யாரோ உங்ககிட்ட பேச மாட்டேன், போடி. ஹேய் சனி, ஏன் கோச்சிட்டு போற? ஒய், நான் இந்த கல்ச்சரல்ல ஆட மாட்டேன். ஏன் மாஸ்டர்? கவுண்டர் புரிஞ்சுக்க, இந்த கல்ச்சரல்ல ஆட மாட்டேன். அதான் எதுக்கு ஆட மாட்டேன்? பிரபுதேவா கூட தான் ஆடுவியா நீ? அட கூறுகட்ட குக்கரு, எந்த கல்ச்சரல்ல தான் நீ ஆடி இருக்க இத சொல்லணும். அடியே ஜெடி, நீ எந்த கல்ச்சரல்ல தான் ஆடி இருக்க? இது ரொம்ப லேட்டு. சரி விடு, உன் கூட யாரு பிரபுதேவா ராஜி சுந்தரமா ஆடுவான்? உன் மூஞ்சிக்கு சண்முக சுந்தரம் கூட ஆட மாட்டாரு. இது கலாக்கத்துல மட்டும் நல்லா கரெக்டா கேளு. ஓகே சரி, கவுண்டர் விட்டு. உன் கூட ஆட போறது யாரு? வழக்கமா எப்பயும் ஆடுவானே சிவா, அவன் தான் உன் கூட ஆட போறான். அவன் ஆடுனா ஆட மாட்டேன். ஒய், ஆட மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? ஏய், கோவப்பட. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிற ஆட்கள் ஆஞ்சு போடுவான். ஆஞ்சி என்ன பொம்பளை பாக்குறியா? நீ ஆடலனா போடி. மும்பையில இருந்து ஒரு சூப்பர் டான்சரை இறக்குறேன்டி. இறக்கு, யாரும் நானும் பாக்குறேன். அவன் நடந்தா
தேரு. நடக்கலனா நடக்கலனாலும் தேரு தான். அவளை இப்ப வர சொல்றேன். வர சொல்லு. அனி வாமா செல்லம். நான் சொன்ன அணி இவதான். எங்க இருந்து வராங்க இவங்க? மும்பையில இருந்து வந்திருக்கா. நல்லா 3ஆவது தெருவுல முறுக்கு சுட்டு வந்த மாதிரி இருக்கா. மாஸ்டர் என்ன? இது யாரு? உங்க ஃப்ரெண்டா? இல்ல இல்ல ரவரா? ஏய், இல்ல பின்ன யாரு? ஏய், யாரான்றி? இவன் தான் வடிவேல் பாலாஜி. லேடி கெட்ட போட்டிருக்கான். இவன் ஏன் எப்பவுமே லேடி கிட்ட போடுறான்? இவர் அப்படியே தசாவதாரம் 10 கெட்டப்பும் போட்டுருவாரு. நீயே லேடி கெட்டப்ல தானடி வர்ற. மாஸ்டர் மாஸ்டர் ஏய். இவளை வச்சு ஆடுவீங்களா நீங்க? இவளை வச்ச கல்ச்சரல் நடத்துங்க. நான் வரேன். சனி. ஏய் சிவா, ஹாய் மாஸ்டர். இவன் தான் சிவா. இந்த காலேஜ்லயே ஒழுங்கா ஆடக்கூடிய டான்சர் இவன் தான். யாரு இவனா? ஆமா. டான்சர் வந்த மாதிரி இருக்கான். இவனா டான்சர்? அனி நேரா நில்லு. இவன் கூட ஆட ரெடியா? நான் ரெடி மாஸ்டர். ஏய், உன்னை மும்பைல இருந்து வர வச்ச டான்சர் சொல்லியிருக்கேன். நீ ஏன்டி பாக்ஸர் மாதிரி முறுக்குற? ஓகே, நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை நீங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நான் அடுத்த டயலாக பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓ ஓகே மாஸ்டர். சிவா ஹாய். அவன் யாரு? ஒரு நிமிஷம். ஐ எம் சிவா. ஐ எம் அனிதா. ஓகே அனி, நான் கொஞ்சம் தோல் மேலே கை போட்டுக்கலாமா? நானும் உன் தோல் மேல ஏய் கால் போட்டுக்கலாமா? காலை போட்டு போல கையை போடலாம். சிவா சாரி, உங்க பெரியம்மா கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஜெனி ஜெனி, ஹே ஹே ஹே, சனி ஏய் சனி சிவா, சனி. அவன் என்ன பெரியம்மான்னு சொல்றான்? பெரியப்பா சொல்லாம விட்டான் பார், அது வரைக்கும் சந்தோஷப்படு. நீ ஒண்ணு உங்க பெரியம்மா கிட்ட பேசுறத நான் பார்க்க வரல. அது ஒண்ணு பார்க்கறதுக்கு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? அதாவது மணி 7:30 ஆயிடுச்சு. காஸ்டியூமர் வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் மறக்காம கழட்டி கொடுத்துட்டு போன்னு சொன்னாரு. ஒவ்வொரு தடவை எபிசோடு வந்து ஷூட்டிங் வந்தாலும் காஸ்டியூம்ஸ் அப்படியே ஆட்டையை போட்டு வீட்டுக்கு போயிடுறான். அதனால இந்த தடவை அது பண்ணக்கூடாது. ஆள் வச்சிருக்காங்களாம். அது ஏதாவது காஸ்டியூம்ஸை கழட்டி கொடு. யார் சொன்ன? பெரியம்மா. இது பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பழைய லாரி டயர் உருண்டு வரும்போது ஓரத்துல ப்ளூ கலர் பெயிண்ட் ஓட்டிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா. மூடி மூடி மூடி. ஓகே, நம்ம சாங் ஆடலாமா நீ? ஆடலாமே சிவா. சாங் ப்ளே. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. கட்டில் வரி போட போறேன். டேய் பம்புல தண்ணி அடிக்கிற காலை விடுறா. கட்டில் வரி முத்தம் தானடா. வரியே மிச்சமின்றி கட்டி மூடிடா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. ஸ்டாப் பாட் போடு. ஒரு பிரெக்னன்ட் ஆன பொண்ணு கூட இப்படி ஆடுறியே. ஒண்ணு கணக்கா நானும் என்ன பண்றது? சிவா இது யாரு? அப்படியே இங்க நின்னு பாரு. இப்படி பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? 10ஆம் நம்பர் மாதிரி இல்ல? அங்க 1 இங்க சைபர். அடுத்ததா முடிச்சு வாங்க. ஸோ வடிவேல் பாலாஜி, திவாகர், சிங்கப்பூர் தீபன், அமுதவாணன், கதிர் அண்ட் சிம்பு மதன் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஜோரா வந்து அவங்க அப்படியே கைஜட்டி வாழ்த்திடலாம். சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ்? நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க. சிவா கிழிச்சிட்டீங்க. அவங்க யாரு? ஏய், அடுத்தது ஸ்வாதி, சொல்லுங்க. கிழின்னு கிழிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்ததாக கவிதா, சொல்லுங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸோ சிரிச்சா போச்சுல நம்ம எல்லாம் சிரிக்க வச்ச அனைவருக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர். ஆளுக்கு ஒன்றுப்பா, ஓகேவா? எல்லாம் ஃபேமிலியோட போய் சாப்பிடுங்க. சிரிச்சா போச்சு ரவுண்டு நல்லா சிரிச்சு காலியா போச்சு. முதல்ல யார் சிரிச்சாங்க? நம்ம சௌந்தர்யா சிரிச்சாங்க. ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 800 இருந்தீங்களா? அதுல இருந்து ஒரு 300 போய் இப்போ 500 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க சௌந்தர்யா. அண்ட் இரண்டாவதாக சிரிச்சது கவிதா அவர்கள். ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 900 இருந்தீங்க. அதுல இருந்து ஒரு 200 போய் இப்போ 700 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. செம்ம கேடிமா. ஸ்வாதி லாஸ்டா சிரிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சிரிச்சாங்க. ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்? 1000. ஏற்கனவே 1000 பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் போய் இப்போ 900 பாயிண்ட்ஸ் இருக்காங்க ஸ்வாதி. ஸோ வழக்கமாக இந்த ரவுண்டில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து அடையார் ஸ்டைல் ஒன்று வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம். இந்த ரவுண்டில் யாரும் வின் பண்ணாதனால அதை அடுத்த ரவுண்டுக்கு தள்ளி வைக்கிறோம். ஸோ அடுத்த ரவுண்ட் மாற்றி யோசி ரவுண்டு. அதுக்கெல்லாம் அப்படியே ப்ரிப்பேர் ஆகிருங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சராயில் அது இது எது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சௌந்தர்யா, ஸ்வாதி அண்ட் கவிதா இவங்க 3 பேரும் 2 ரவுண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ஆளுக்கு கொஞ்சம் சொச்சம் பாயிண்ட்ஸோட எழுதுறாங்க. இப்போ அடுத்த ரவுண்ட் வந்து மாத்தி யோசி. ஸோ மாத்தி யோசி ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தம் இல்லாத பதில் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட உடனே பதில் சொல்லணும். அது எவ்வளோ தூரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸ் குறையிறது கம்மியாகும். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம கூட மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. ஓகே சௌந்தர்யா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? ஹாய் ஸ்வாதி, எப்படி இருக்க? ஹாய் ஸ்வாதி, எப்படி இருக்கியா? அது இது எது நல்ல டைட்டில். வேற எதுலாம் நல்ல டைட்டில்? ஸ்டேஜ் இன்ட்ரோடக்ஷன் கெத்தா இருந்தது. ஓகே, என்ன பார்த்து பேசுங்களேன். எங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. ஓகே, எங்க இருக்காங்க இப்போ? பா, என்னடா இது பேய் மாதிரி இருக்குது. இந்த ஜீன் எங்க சிஸ்டர் நியூயார்க்ல இருந்து வாங்கி கொடுத்தது. சாரி, நார்வேல இருந்து. வேற என்னலாம் வாங்கி கொடுத்தாங்க? எனக்கு டான்ஸ் இந்தியா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். வேற என்னலாம் பிடிக்கும்? நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். அது எங்களுக்கு தெரியுமே. ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நெக்ஸ்ட் மந்த் நினைக்கிறேன். கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன். ஓகேவா? ஹலோ, என் கூட பேசுங்க. எங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க. சாரி, எங்க சிஸ்டர் அங்க இருக்காங்க. வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க உங்க கூட? ஹீல்ஸ் இன்னைக்கு போட்டிருக்கேன். நான் பொதுவாக ஹீல்ஸ் போட மாட்டேன். ஓகே, வேற என்னலாம் போடுவீங்க? சேர் கம்ஃபர்டபுளா இல்லை. அப்படியா? கொசு தொலை தாங்கல. வேற என்னென்ன தொல்லைலாம் தாங்க முடியல உங்களால? கேமரா என்னையும் ஃபோக்கஸ் பண்ணு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? ஓகே. ஜீன் எங்க வாங்குனீங்க? ஜீன் கடையில் வாங்கினேன். உங்க பேர் கவிதா தானே? அப்படியா? அவங்க பேர் கவிதாவா? அவங்க நல்லா இருக்காங்க, அழகா இருக்கிறாங்க. ஓகே, ஏன் என்ன பார்த்து பேச மாட்டீங்களா? பேய் மாதிரி இருக்காங்க நீங்க. ஓகே, நன்றி. ஏதோ ஜெயிஸ்ட மாதிரி ஒரு குதிச்சு போறீங்க. ஓகே, பயந்துட்டேன் நான். ஓகே, வெரி குட். நல்லா சூப்பராக விளாடுங்க சௌந்தர்யா. ஆனால் அடுத்ததாக சௌந்தர்யாவை தொடர்ந்து வெற்றி வாகை சூடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் ஸ்வாதி. ஓகே ஸ்வாதி, ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, என்ன சாப்பிட்டீங்க காலைல? உங்கள் ஷூ நல்லா இருக்கு. எந்த ஷூ? என் வளையல் பார்த்தீங்களா, கலர் கலரா? எங்கே வாங்குனீங்க? கேமராமேன் தொப்பி போட்டிருக்காருல்ல. எந்த கேமராமேன்? ஜிம்மி ஜிப் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வருது. உங்ககிட்ட வருதா? கண்டஸ்டன்ஸ், ஐ மீன் அவங்கெல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? இங்கே ஒருத்தவங்க பண்ணாங்கள, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதனால சிரிக்க மாட்டாங்களா? உங்கள் மீசை நல்லா இருக்கு. ஓகே, கை ஆட்டினீங்கன்னா வளையல் சவுண்ட் பயங்கரமாக கேட்குதான். ஆண்டி நல்லா இருக்காங்களா? அந்த ஆண்டி தெரியுமா உங்களுக்கு? லைட்டிங் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. வேறு எது எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க? இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் செட்டுக்கு. இல்லைண்ணா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டு ஒரே வாரத்தில் நீங்கள் பதில் சொன்னாலும் அவுட் ஆகிட்டீங்க ஸ்வாதி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சௌந்தர்யா, ஸ்வாதியை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் கவிதா. ஓகே கவிதா, ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த சமையல் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்? உங்கள் பேர் என்னங்க? என் பேர் மாகாப்பானது. லைனில் இருக்கிறவங்கள ஒருத்தர் எனக்கு தெரியும். யார் தெரியும்? பக்கத்தில் இருக்கிறது ஸ்வாதி, அவங்க அக்கா. ஸ்வாதியோட அக்காவா? உங்கள் வாட்ச் என்ன புதுசா? புது வாட்ச் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் பிரேஸ்லெட் வேணுமே எனக்கு. இது மட்டும் தான் வேணுமா, வேறு எதாவது வேணுமா? உங்கள் ஷூ ரொம்ப அழுக்காக இருக்குது. அழுக்காக இருக்கா? தோச்சிட வேண்டியது தான். என் ஜீன் நல்லா இருக்கா? ஜீன் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தெரியலையா? எக்ஸாமில் 20 மார்க் கேள்வி பார்த்த உடனே முழிப்போம் தெரியுமா, அது மாதிரி முழிக்கிறாங்க. ஓகே, வெரி குட். ஃபேண்டாஸ்டிக்காக அவுட் ஆகி எம்மானத்தை காப்பாற்றின கவிதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மாத்தியோசி ரவுண்டுக்கு அப்புறம் யாரோட ஸ்கோரில் என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருந்தீங்க கவிதா? 700 நினைக்கிறேன். இப்போ அதுலேருந்து ஒரு 300 போய் இப்போ 400 ஆயிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ இருந்தீங்க? 900. 900ல் இப்போ ஒரு 200 போய் 700ல் இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ இருந்தீங்க? 500. 500ல் இருந்தீங்களா? அதுலேருந்து ஒரு 100 போய் இப்போ 400ல் இருக்கீங்க. ஸோ இன்றைய நாளுடைய முதலாம் இடத்தை பிடித்தவர் யாரு அப்படின்னா ஸ்வாதி அவர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் இரண்டாவது இடம் வந்து மிகப்பெரிய டவுட் ஆகுது. ஏன்னா 2 பேர் வந்து 400ல் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு டை பிரேக்கர் கேள்வி. ஓகே, நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லணும். அப்படி நீங்கள் பஸ்ஸர் அழுத்தி தப்பான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கு சிரிச்சா போச்சு ரவுண்டில் எந்த படத்தை ஸ்கிட் பண்ணாங்க? பஸ்ஸரை முதல்ல அழுத்திருந்து சௌந்தர்யா சொல்லுங்கள். ஆன்சர் என்ன?
குஷி. குஷி படம் என்பது சரியான பதில். ஸோ இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடிக்கிறாங்க சௌந்தர்யா அண்ட் சீஃப் கெஸ்ட் பதவி மட்டும் இல்லாமல் 3வது இடத்தை பிடிக்கிறாங்க கவிதா. லெட்ஸ் வெல்கம் கவிதா. வாங்க கவிதா. இன்றைக்கு 2வது இடத்தை பிடித்த சௌந்தர்யா அவர்களுக்கு ரூன்வால் எல்ஜி பெஸ்ட் ஷாப் வழங்கக்கூடிய ஒரு அழகிய பரிசு. வாங்க சௌந்தர்யா. ஸோ இன்றைய நாளுடைய வின்னர் ஸ்வாதி அவர்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டர் பரிசு. சிரிச்சா போச்சு ரவுண்டில் வின் பண்ணுறவங்களுக்கு அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம். அந்த ரவுண்டில் யாரும் வின் பண்ணாதனால இன்றைய நாளுடைய வின்னர் ஸ்வாதி அவர்களே இந்த பரிசு சென்றடைகிறது. ஸோ இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லாமல் 3வது இடத்தை பிடித்த கவிதா அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் பரிசு. பசங்க போடுற சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்றதுக்காக உங்களை உற்சாகப்படுத்தி நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க குமரன் சில்க்ஸ். உங்கள் 3 பேருக்குமே 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சுற ஆளுக்கு ஒன்று தராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே, நிகழ்ச்சி எப்படி இருந்தது கவிதா சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். எஸ் ஓகே. நீங்கள் மேடம்? நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். நீங்கள்? ஆசம் ஷோ. ஆசமா? ஓகே, வெரி குட். ஓகே, இப்படிலாம் போய் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட போகிறோம். இங்கே தான் வந்து உங்களுடைய ஆடும் திறமையெல்லாம் வெளில எடுத்துரும். ஓகேவா? என்ன ஆட தெரியாது. இல்ல அப்படின்றீங்க? இவங்க கூட தான் ஆட தெரியாது. நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கல. சும்மா சும்மா. ஓகே, ஒரு நல்ல ஒரு பாட்டு போடுங்க. சௌந்தர்யா வெரி குட், வெரி குட். வீடு அடிக்கிற புல்டோசர் மாதிரி ஒரு செம்ம டான்ஸு. ஓகேவா? ஃபேண்டாஸ்டிக்கான டான்ஸ் எங்கேயுமே வேர்ல்டில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நம்ம நிகழ்ச்சியில் மட்டும் தான் பார்க்க முடியும். இதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான கெஸ்டோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது மாகாபா ஆனந்த். இது SBS முக்கோணம் சன்னாயில். அது இது எது? கரெக்டு.